ஹாய் காய்ஸ், இது பேரலெக்ஸ் சினிமாஸ். இங்க உங்களுக்கு லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ், ட்ரெய்லர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுல எல்லாரும் கொண்டாடின நடிகர்கள்னா அது ரஜினியும் கமலும் தான். அவங்க ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே நல்ல நண்பர்களா தான் இருக்காங்க. ஆரம்பத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் இப்போல்லாம் அப்படி நடக்கிறது இல்ல. இதுக்கு நடுவுல கமல் தயாரிப்புல ரஜினி நடிக்க சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறாருன்னு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் வந்துச்சு. ஆனா திடீர்னு சுந்தர் சி அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. இப்போ டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் ரஜினியோட அந்த 173வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு புது படத்துல நடிக்க போறாங்களாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தோட ப்ரொமோ ஷூட் கூட முடிஞ்சிருச்சான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு சூப்பர் அப்டேட் என்னன்னா, ஒரே ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் 21ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சு 2019ல வந்த சூப்பர் ஹிட் படம் தான் கைவி. அந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரசிகர்களும் சரி விமர்சகர்களும் சரி அதை பத்தி தான் ரொம்ப பேசினாங்க. அதனால அதோட 2ஆம் பாகம் கைதி 2 எப்ப வரும்னு ஃபேன்ஸ் ரொம்ப வருஷமாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா லோகேஷ் அதுக்கப்புறம் விஜய், கமல், ரஜினின்னு பெரிய ஹீரோக்கள் கூட வரிசையா படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரீசெண்டா அல்லு அர்ஜுனை வச்சும் ஒரு படம் பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபேன்ஸ்லாம் அவ்வளவுதானா கைதி 2 இனி வராதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ரீசெண்டா லோகேஷ் பிரஸ்ஸ மீட் பண்ணப்போ கைதி 2 கண்டிப்பா வரும்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. அல்லு அர்ஜுன் படத்தை முடிச்சிட்டு தான் அவர் கைதி 2 ஆரம்பிக்க போறாராம். இதுக்கு நடுவுல ஒரு செம்ம அப்டேட் என்னன்னா, கைதி படத்துல கார்த்தியோட கேரக்டர் பேரான டில்லி அப்படிங்கிற பேர்ல ஒரு டீசருக்கு சென்சார் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அது கண்டிப்பா கைதி 2க்கான டீசரா தான் இருக்கும்னு சீக்கிரமே ஒரு மாசான அறிவிப்போட அந்த டீசர் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. 2025ல தெலுங்குல ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் படத்துக்கு அப்புறம் டைரக்டர் சங்கர் அடுத்து என்ன படம் பண்ண போறாருன்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. ஆனா அவர் அடுத்து வேள்பாரி கதையை தான் படமா எடுக்க போறாருன்னு நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் அவர் எப்பவும் முடிச்சிட்டாராம். இப்ப என்ன அப்டேட்னா, படத்துல யாரெல்லாம் நடிக்க வைக்கலான்னு அவரும் அவரோட டீமும் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். ரொம்ப பெரிய பட்ஜெட்ல உருவாக போற இந்த படத்துல மத்த மொழியில இருக்கிற முக்கியமான நடிகர்களையும் நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி வந்த இந்தியன் 2, கேம் சேஞ்சர் படங்கள் பெருசா ஓடாததால அந்த ஃபெயிலியர்ல இருந்து கம்பேக் கொடுத்து வேள்பாரி படத்தை எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேசுற மாதிரி ஒரு சூப்பர் ஹிட்டா கொடுத்தே ஆகணும்னு சங்கர் ரொம்ப வைராக்கியமா இருக்காராம். மியூசிக் டைரக்டரா இருந்து தன்னோட முதல் படமான மீசைய முறுக்கு மூலமா ஹீரோவாவும் டைரக்டராவும் அறிமுகமானாரு ஹிப்ஹாப் தமிழா ஆதி. இந்த படம் பிரான்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பை வாங்குச்சு. 2017ல சுந்தர் சி தயாரிப்புல வந்த இந்த படத்துல ஆத்மிகா, விவேக், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், விஜயலட்சுமின்னு முக்கியமா பல பேர் நடிச்சிருந்தாங்க. ஒரு காலேஜ் பையனோட கனவு, காதல், வாழ்க்கை போராட்டங்களை ரொம்ப சிம்பிளா சொன்னதால அந்த படம் யூத் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்புறம் இது கன்னடத்திலையும் ரீமேக் செய்யப்பட்டுச்சு. இப்ப என்ன நியூஸ்னா, இந்த படத்தோட 2ஆம் பாகமா மீசைய முறுக்கு 2வை ஆதி டைரக்ட் பண்ண போறாரு. கதை, திரைக்கதை, வசனம், பாட்டு, மியூசிக்னு எல்லாத்தையுமே ஆதி தான் பாத்துக்க போறாரு. முதல் பாகத்தை தயாரிச்ச மாதிரியே இந்த 2ஆம் பாகத்தையும் சுந்தர் சி மற்றும் குஷ்பு சேர்ந்து தயாரிக்க உள்ளாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சினிமா அப்டேட்ஸ் பார்க்க பேரலெக்ஸ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.